ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த மீறுதலை அந்த இடத்திலிருந்து மறைத்து அவருடைய கிருபையை முன்னிலைப்படுத்தி அந்த கிருபையின் வழியாய் கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறார்? ஈவை கொடுக்கிறார். அந்த ஈவு தேவனிடமிருந்து வருகிறது. அப்படி என்று சொன்னா அது நல்லது, அது நன்மையானது, அது நற்செய்தி, அது சந்தோஷம், அது சமாதானம், அது ஆரோக்கியத்தை தருகிற ஈவாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவன் கொடுக்கும் போது பிசுக்கியோ குறைச்சோ கொடுக்கல. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அநேகர் மேல் எப்படி இருக்குதா? அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம், அவர் அருவருக்கிற காரியங்கள் உண்டு, அதை விட்டுச்சுன்னு சொன்ன சபை இதோ அந்த கிருபையின் வழியாய் தேவனுடைய ஆசீர்வாதமான ஈவுகள் எல்லாம் நமக்கு வரும். அந்த ஈவுகள் எப்படி நம்ம பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா, அதிகமாய் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பண்ண பாவம் அதிகம், ஆனா தேவன் அந்த அதிகமான பாவத்தை விலக்கி அதிகமான ஈவுகளை கொடுத்து சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமான நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, அந்த மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு அவரிடத்திலிருந்து வருகிற கிருபையின் மூலமாய் கிடைக்கிற தேவனுடைய ஈவு உண்டு. அந்த ஈவை கொண்டே கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில அந்த தேவனுடைய ஈவு உண்டு? எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஈவு உண்டு? அந்த ஈவு நற்செய்தியை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். நீ நினைச்சு பார்க்காதபடி அநேக ஆசீர்வாதங்களை நன்மைக்கு ஏதுவாய் உன் வாழ்க்கையில கொண்டு வரும். அந்த தேவனுடைய ஈவுக்காய் நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா.